வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஹைகோர்ட் நீதிபதிகள் சீறி இருக்காங்க. சினம் கொண்ட பாம்பாய் சீறி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வருந்தவில்லை. 13 பேரை சுட்டுக் கொண்டுட்டோங்கிற கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லை, அந்த வருத்தம் இல்லை, அந்த இலகிய மனம் இல்லை. எந்த அளவுக்கு கல்மனதோடு சுற்று கொண்டார்களோ அதே மனநிலையோடு தான் இன்னும் இருக்கிறார்கள் என்று ஹைகோர்ட் நீதிபதிகள் சொல்லுது. அவங்க மேலே கொலை வழக்காக பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க நீதிபதி. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, காவலர்கள் ஒரு சில பேருக்கு குடும்பம் எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்பம் இல்லாத ஒரு இறுக்கிய மனம் படைத்த மக்கள் போலவே காவல்துறையில் இருக்கிற நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அளவுக்கு அந்த அந்த இறுகி போன மனம் இருக்குது பார்த்தீங்களா, கல்லாய் மாறி போன மனம் இருக்கவும் தான் 10வது படிக்கிற பெண்ணுன்னு நினைக்கிற அந்த பொண்ணு வாயில் சுட்டுருக்காரு. அப்போ எவ்வளவு குறித்தப்பாமல் சுடக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கிறது. அதை எவ்வளவு பெரிய திறமையை எங்கே போய் காமிச்சிருக்காரு பாருங்க. அதாங்க கொடுமை. வாயிலேயே கரெக்டாக குண்டு போய் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. சின்ன பொண்ணுங்க, வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு. நீங்கள் சுடுவீங்க, வேறு யாராவது சுடுவாங்களா? மிலிட்ரிக்காரன் கூட சுட மாட்டான். ஏன்னா மிலிட்ரிக்காரனுக்கு கூட அடுத்த நாட்டுக்கு செல்கிற மிலிட்ரி, அந்த அடுத்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்கிற மிலிட்ரிக்காரன் கூட யோசிச்சு செய்வான். ஒரு சின்ன பெண்ணை, வாயில் படிக்கிற பொண்ணை வாயில் சுடலாமா? அதுவும் நம்ம ஊர் பொண்ணை, நம்மளுடைய பெண்ணை. உங்களுக்கு பொண்ணு இருக்குமா இருக்காதா? உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? உங்கள் அக்கா தங்கச்சி இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? உங்களுடைய பிறந்தவர்களுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ பெண் குழந்தைகள் இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த சிந்தனை வர வேணாமா? ஆஹா, ஏன்னா அது நம்ம அக்கா மாமா மாதிரியே இருக்குது, அடே நம்ம அண்ணன் பொண்ணு மாதிரியே இருக்கேடா, சே அப்படின்னு சுடுறது. எல்லாத்தையும் சுடுறதுங்கிறது வேற. எவ்வளவு குறி பார்த்து வாயில் சுடுறீங்க அப்படின்னா, அப்போது நீ எவ்வளவு பெரிய திறமைசாலி. உன்னுடைய திறமையை கொண்டு போய் எங்கே காமிச்சிருக்கிற? எதிரி நாட்டு படைகள் மீது காமிக்க வேண்டிய உன்னுடைய திறமையை சொந்த நாட்டு பெண்ணு, சொந்த பெண், உன்னுடைய மக மாதிரி இருக்கிற பொண்ணுக்கிட்ட நீ பண்ணி காமிச்சிருக்கிற. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இவ்வளவு கேவலமான விஷயம். சுட்டதான் சுட்ட, காலை தானே சுட சொல்லி உனக்கு உத்தரவு. சுட்டு கொள்ள சொல்லி யார் உனக்கு உத்தரவு கொடுத்தாங்க? சார், போராட்டம் பண்ணுனா என்ன பண்ணணும்? போராட்டம் தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? கலெக்டர் ஆஃபீஸ் எரிச்சிட்டாங்களா? இல்லை அரசு சொத்துக்களை எரித்து, எந்த சொத்தாவே எரிக்கட்டும் சார், அவங்க கோரிக்கையில் ஏதேது ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? அவர்கள் தப்பாக ஒன்றும் போராடல இல்லையா? ஸ்டெர்லைட்டை இழுத்து மூடணும், அவ்வளவுதான். அதனால் நிறைய பாதிப்பு இருக்குது. உண்மைதானே? பொய் இல்லையே. அதுக்கு எல்லா பசுமை தீர்ப்பாயத்துலேருந்து எல்லாரும் கரெக்டு தான், இது உண்மைதான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அவர்கள் மேலே தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை. வன்முறை நடக்குது, அடித்து நொறுக்குறாங்க, பொது சொத்துக்கள் நாசமாகுது, பப்ளிக்கு இடைஞ்சல் வருது. ரைட்டு, நீ என்ன பண்ணணும்? காலில் சுடணும், ஃபஸ்ட்டு மேலே சுடணும். அதுக்கும் அந்த கூட்டம் அசரவில்லை என்றால் கால்களில் சுட வேண்டும், மனிதனுக்கு பாதிப்பு இல்லாமல். எந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னிச்சு உன்னை வாயில் சுட சொல்லி? சுட்டு கொண்டதே தப்பு, அதுவும் வாயை சுட்டு கொண்டது தப்பு. இதுக்கு யாரை தெரியுமா பனிஷ் பண்ணணும்? நான் இதை நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் நிற்கணும் நீதிமன்றம், அவரை கூப்பிடணும். ஏப்பா வாயிலே சுட்டுருக்காங்களேப்பா, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல, தெரியாதுன்னு தான் நான் சொன்னேன். பத்திரிகையில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், நியூஸை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு நீ கிரிமினல். நீ கிரிமினல் புத்தி உள்ளவன். நீ கிரிமினல் புத்தி மட்டும் இல்லை, மொத்தமே கிரிமினல் தான். அது எப்படி ஒரு சிஎம் ஆட்சியில் இருக்கிறாரு, அந்த ஆட்சியில் இருக்க உளவுத்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது. உளவுத்துறைக்கு கூடவா தெரியாது அங்கே போராட்டம் நடக்க போது சுட்டுக்கொள்ள கூட 10 பேர். சரி, யார் போனே? யார் அந்த போலீஸ் படையை, அந்த வஜ்ரமா, ஏன்னா வஜ்ரமா அந்த படையை யார் அனுப்பிச்சது? அங்கே அனுப்பிச்சது யாருங்க? தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சது யார்?
கலவரத்தை அடக்கக்கூடிய அந்த மாபெரும் படையை, அதாவது அதாவது நியாயமற்ற கோரிக்கைகளை கொண்டு வந்து அநியாயமான கோரிக்கைகளுக்காக மாபெரும் கலவரத்தை தூண்டக்கூடிய கலவரப்படையை, கலவர கூட்டத்தை அடக்குவதற்கு நீ சுமூகமாக போராடிய, நான் சொல்றது எப்படி சொல்றது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய கலவர கூட்டத்தை, கலவரம்னா எப்படிங்க, வேணும்னே செய்கிறது, வேணும்னே செய்கிறது. இந்த நம்மளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஊர்வலம் போகும்போது பார்த்தீங்கன்னாங்க, பள்ளிவாசல் வழியாக போய் அங்கே போய் கலவரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கலவர கும்பலை அடக்கிறதுக்கு உண்டான அந்த மிகப்பெரிய ஃபோர்ஸை கொண்டு வந்து சாதாரண எளிய மக்கள், ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள் நடத்துகிற ஒரு பேரணிக்கு, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது தெரியாதா அவனுக்கு? சிஎம்மாக தானே இருந்த, இவ்வளவு பேசுகிற, வாய்க்கிலேயே பேசுகிற, கள்ளக்குறிச்சி மேட்டில் இவ்வளவு பேசுன, சுப்ரீம் ஹைகோர்ட்டு சுற்றி சுற்றி திருப்பி உங்கள்கிட்ட தான் வரும். நீதிபதிகள் அவர்கள் என்ன பண்ணணும்? ஐயா நீதிபதி அவர்கள் என்ன பண்ணணும்? பழனிசாமியை கொடுத்து நிப்பாட்டுங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து எதிர்கட்சி நல்லா இருக்கணும், எதிர்கட்சியாக பார்க்கறதுல எதிர்கட்சி நல்லா இருக்கணும், அது வலுவாக இருந்தால்தான் அந்த ஜனநாயகம் அப்படிங்கிற கருத்தில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த காரியம் சரியான காரியங்களா? நான் பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னாக்கா இந்த இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா பதில், நம்ம ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏன் வெங்காய விலை இவ்வளோ ரூபா ஏறி இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றதில்ல. ட்ரெயின் விலை ஏன் ஏறி இருக்குது அப்படின்னு ஊட்டி மலை ரயிலுக்கு இந்த ஏன் இவ்வளோ பணத்தை ஏற்றிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு, உங்களை யார் ட்ரெயினில் போக சொன்னது? எப்படி பதில் பார்த்தீங்களா? 150 கோடி மக்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கொண்டு எப்படியெல்லாம் பேச தோணுது? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னாக்கா எவ்வளோ கொடுமையான ஒரு எண்ணம் உனக்கு இருக்குது இப்போ, எவ்வளோ கிரிமினல் புத்தி உன் மனசில் இருக்குதுப்பா. அப்போ சுட்டவனை விட சுட வைத்தவன் தான் குற்றவாளி. அந்த அடிப்படையில் சம்மந்தப்பட்ட தூக்கி மேலே நிப்பாட்டுங்க. அப்போ அவர் சொல்லுவார்ல, எனக்கு இந்த மாதிரி அரசியல் நிர்பந்தம் வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார்ல, அப்போ அவரை பிடிச்சிக்குவோம். ஒருத்தங்க நிப்பாட்டுங்க. சரியான ஜட்ஜிமெண்ட்டு, சரியான நீதிபதியாக இருந்தாங்க பழனிசாமியை கூட நிப்பாட்டுங்க. அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த 10 உயிர்களுக்கும், அந்த 13 உயிர்களுக்கும் பழனிசாமிகிட்ட இருக்கிற ஆளுக்கு 10 கோடி ரூபா சொத்தை, செத்தவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 கோடி ரூபா வாங்கி கொடுங்க. பழனிசாமிகிட்ட இருக்கிற சொத்தை வாங்கி கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய பணத்தை சுரண்டி சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறான், அது வேற விஷயம். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி பர்டிகுலராக சுற்றி வச்சிருக்காரு பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து 130 கோடியை வாங்கி ஆளுக்கு 10 கோடி கொடுங்க. துப்பாக்கி சூட்டில் செத்து போனவங்க வீட்டுக்கு, கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, காயமடைஞ்சவங்களுக்கு ஆளுக்கு 1 கோடி பணம் கொடுங்க. ஏன் 130 கோடி வராதா? 150 கோடி இருக்காதா? வாங்கி கொடுங்க ஐயா நீதிபதி அவர்களே, வாங்கி கொடுங்க. ஏன் இவங்க ஊர் சொத்தை இவங்க மட்டும் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க, கொள்ளையடிச்சுக்கிட்டு நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், நியூஸை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கே உண்மைக்காக மக்களுக்காக போராடின 13 பேர் செத்து போயிருப்பான், அவனெல்லாம் சும்மா விட்டுறதா? அப்படியே அவன் சொத்துலேருந்து வாங்கி கொடுங்க. ஆளுக்கு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆளுக்கு 10 கோடி, காயமடைந்தவர்களுக்கு ஒவ்வொரு கோடி. இன்னும் போராடினவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 10 லட்சம் கொடு. எத்தனை பேர் போராடினாங்க, ஆளுக்கு 10 லட்சம் கூட அவர் சொத்துலேருந்து வாங்கி கொடு. ஏன் சொத்து நான் சும்மா போச்சா? அவர் சொத்துலேருந்து வாங்கி கொடுங்க சார். மனிதர்களை கிள்ளுக்கிரைகளாக, மனிதர்களை பதர்களாக, மனிதர்களை செருப்புக்கு கீழே போட்டு செருப்பில் ஒட்டி இருக்கிற அசிங்க மாதிரி நினச்சி, குருவியை சுடுற மாதிரி, குருவியை கூட சுடுற ஒரு குருவிகளை, காக்கா குருவிகளை சுடும்போது கூட பாவமா, ஏன்டா அது பாட்டுக்கு பறந்து போகுது, ஏன்டா அதை போய் காவாங்குச்சியால் அடிக்கிறீங்க, அதை போய் சுட்டு கொள்றீங்க? ஒரு புழு போனால் கூட ஒதுங்கி போகிற ஊரிய அந்த நாடு, அதை ஏன்டா தொல்லை பண்ணுவானே அப்படின்னு 13 பெத்த உயிரோடு சுட்டு கொண்டீங்களா? அவன் பெத்தவன் வயிறு என்ன பதச்சிருக்கும் அந்த பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம். வாயில் குண்டு பாஞ்சி இறந்த அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது பெற்றவர்களினுடைய அப்படியே மனசு, ஐயோ நம்ம ஏன்டா அந்த ஊரில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் ஏன்டா வாழ்கிறோம்னு தோணுமா தோணாதா? உன்னை என்ன பண்ண தகும்?
யார் இதற்கு பொறுப்பு? சுட சொன்னது யார்? அவன் எந்த வேதாந்தா எந்த வெங்காயமாக இருந்தாலும் கூட்டு வந்து கூண்டில் நிப்பாட்டி சரியான தண்டனை வாங்கி கொடுங்க. அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுங்க. அந்த குடும்பத்துக்கு பணத்தை வாங்கி கொடுங்க. இறந்தவன் குடும்பத்துக்கு 10 கோடி ரூபா கண்டிப்பாக கொடுக்கணும். வாங்கி கொடுங்க. ரொம்ப மிக்க நன்றி.